வணக்கம் மக்களே. நம்ம சேலமில் யாருமே இது எனக்கு வேணாம்ப்பா அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு பொருள் இருக்குங்க. அதுதாங்க எப்போவுமே ஜில்லுன்னு இருக்கிற ஜிகிர்தண்டா. ஸோ இந்த ஷாப் எங்கே இருக்குது, அப்புறம் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது உங்கள் ஹாப்பி சேலம் 360. இந்த சேனலில் உங்களுக்கு பிடிச்ச எல்லா விஷயத்தையும் பார்க்கலாம். ஈவினிங் ஒரு 5 மணி இருக்கும். அப்படியே 2 வீலர் எடுத்துக்கிட்டு சரி அப்படியே ஒரு மைண்டை ரெஃப்ரெஷ் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்படியே வெளியே கிளம்பினாங்க. வெளியே கிளம்பும்போது அந்த பக்கம் நம்ம காளியம்மன் கோவில் இருந்தது, தாதகாப்பட்டி பக்கத்தில். அப்படியே வண்டியை நிறுத்திட்டு அம்மனை அப்படியே ஒரு தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே திரும்பி பார்த்தா குட்டியாக ஒரு கடை இருந்தது. அதாவது லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா வேலன் சொல்லி நம்ம முருகன் பேர்லேயும், ரைட் சைடு பார்த்தா சிவம் சொல்லிட்டு நம்ம சிவன் பேர்லேயும் 2 ஹோட்டல் இருந்தது. அதுக்கு நடுவில் குட்டியாக ஒரு அழகாக ஷாப் இருந்தது. என்னடாதுன்னு அதை அப்படியே உத்து பார்த்தா அந்த ஷாப் பேர் தான் ஃபேமஸ் ஜிகிர்தண்டா. சரின்னு சொல்லிட்டு அப்படியே அந்த கடையை நோக்கி நடந்தோம். அந்த கடை பார்த்திங்கன்னா நம்ம தாதகாப்பட்டி பஸ் ஸ்டாப் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு ரைட் சைடில் இருக்குது. சரின்னு உள்ளே போயிட்டோம். உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது உள்ளே இருந்தது யாருன்னு பார்த்தா நம்ம நண்பர். அவர் தான் அந்த கடைக்கு ஓனராக இருக்கார். சரின்னு அவருக்கு ஒரு வணக்கத்தை போட்டாச்சு. சரி அவர் ஏதோ பண்ணிகிட்டு இருந்தார். என்னடா பண்ணுறாருன்னு பார்த்தா நம்ம விரல் மாதிரி ஏதோ இருந்ததுங்க. அதை எடுத்து ஒன்று ஒன்றா அடிக்கிட்டு இருந்தார். அடிக்க முடித்தோடனே பக்கத்தில் ஒரு நம்ம எலக்ட்ரிக் டீப் ஃப்ரையர் மிஷின் வச்சுருந்தார். ஸோ அதுக்கு தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பார் போல். ஸோ அதோட அந்த டிஷ் பேர் என்ன அப்படின்னா சீஸி பீஸா ஃபிங்கர் அப்படின்னு. ஸோ அதை அப்படியே எண்ணெயில் அப்படியே டிப் பண்ணார். பண்ணும்போது அப்படியே அழகாக அப்படியே மெதுன்னு வந்தது. அதாவது இது எப்படி இருந்தது அப்படின்னா 2 ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியில் முக்கி விளையாண்டா எப்படி இருக்கும் அந்த மாதிரி அழகாக இருந்தது. அது ஒரு பக்கம் குக் ஆகிட்டே இருந்தது. கஸ்டமருக்கு சர்வ் பண்ணோம் இல்லையா, அதுக்கு நம்ம நண்பர் என்ன பண்ணார், ஒரு பிளேட் எடுத்து வச்சார். பிளேட்டில் டொமேட்டோ சாஸ், மயோனிஸ், அப்புறம் சில்லி சாஸ், இந்த 3மே கொஞ்சம் வச்சு கொடுத்துட்டாரு. ஏன்னா அதெல்லாம் தொட்டு சாப்பிடும்போது தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஸோ அந்த ஃபிங்கர்ஸும் நல்லா குக் ஆகிடுச்சு. குக் ஆனவொடனே அவர் கஸ்டமருக்கு எடுத்து கொடுத்துட்டாரு. கஸ்டமரும் ஹாப்பியாக சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. கஸ்டமருக்கு ஒரே ஆனந்தம். ஏன்னா பிடிச்ச விஷயத்தை சாப்பிடும்போது எல்லாருக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். அப்புறம் அப்படியே கடையை சுற்றி பார்த்தேங்க. சுற்றி பார்க்கும்போது எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குங்க. அதாவது ஐஸ்கிரீம் வெரைட்டியும் இருக்குது, ஜிகிர்தண்டா வெரைட்டியும் இருக்குது. ஜிகிர்தண்டாவில் கிட்டத்தட்ட நிறைய வெரைட்டி இருக்குது. அது படித்து பார்க்கவே எனக்கு டைம் பத்தலை, அந்த அளவுக்கு இருக்குது. உங்களுக்கு பிடிச்சது எது வேணாலும் நம்ம இங்கே வாங்கி சாப்பிட்லாம். அப்புறம் முக்கியமான விஷயத்துக்கு வந்தாச்சு. நம்ம தமிழர் பண்பாடு என்ன, வந்தாரை கவனிக்கிறது தான். நம்ம ஷாப்புக்கு போனோம் இல்லையா, நம்ம நண்பர் என்ன பண்ணார், நம்மளை கவனிக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே அழகாக ஒரு கிளாஸ் எடுத்தார். ஜிகிர்தண்டா ஒரு கப் எடுத்து அதில் ஊற்றினார். ஐஸ்கிரீம் ஒரு ஸ்கியூப் எடுத்து போட்டார். அதுக்கப்புறம் அதில் அடுத்தது என்ன மிக்ஸ் பண்ணாருன்னா பாசந்தி, அப்புறம் நன்னாரி சர்பத், ஃபைனலாக பார்த்திங்கன்னா நட்ஸ் போட்டார். பார்க்கும்போதே ஒரு கிறக்கமாக இருந்தது, எப்படா நம்ம கைக்கு வரும்னு இருந்தது. அப்புறம் நல்ல ஒரு மிக்சிங் போட்டு எடுத்து குடித்தம் பாருங்கள். புவியீர்ப்பு விசை இல்லாமல் வானத்தில் சுனிதா வில்லியம்ஸ் பிறந்தாங்களே அந்த மாதிரி இருந்தது. திடீர்னு பார்த்தா பூமிக்கு வந்துட்டேன். ஏன்னு பார்த்தா ஜிகிர்தண்டா முடிஞ்சிருச்சு.
டீஃபில் நமக்கு மெயின் மேக்கிங் பார்த்திங்கன்னா ஃபலூடா. இதில் என்ன நடந்தது அப்படின்னா, ஃபஸ்ட்டு அப்படியே ஒரு 2 ஸ்பூன் ஜெல்லி எடுத்து போட்டாருங்க. ஜெல்லி எடுத்து போட்டவுடனே பிஸ்தா ஐஸ்கிரீம், ஜெல்லி எடுத்து போட்டவுடனே பிஸ்தா ஐஸ்கிரீம் எடுத்து போட்டார். போட்டவுடனே அடுத்த லெவல் பார்த்திங்கன்னா சேமியா மிக்ஸ் பண்ணவுடனே சப்ஜா விதை அதையும் கொஞ்சம் போட்டார். போட்டவுடனே அந்த ஃபஸ்ட் லேயருக்கு கேரமல் சிரப்பு, இதுதான் வந்து ஃபஸ்ட் லேயர். ரெண்டாவது செகண்ட் லேயர் என்னான்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி ஐஸ்கிரீம், அடுத்தது கிரேப்ஸ், அடுத்தது டியூட்டி ஃப்ரூட்டி, அடுத்தது சேமியா, நெக்ஸ்ட்டு சப்ஜா சீட்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் லேயரு. நெக்ஸ்ட்டு வெண்ணிலா ஐஸ்கிரீம், அப்புறம் நட்ஸ், அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ், அதுக்கப்புறம் சாக்கோ சிப்ஸ், தென் கலர் பால்ஸ், அப்புறம் சாக்லேட் சிரப், அடுத்தது ஸ்ட்ராபெரி சிரப், ஃபைனலாக செரி பழம். ஸோ இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்தாரு பாருங்க. உண்மையாகவே இந்த சுவையை பற்றி சொல்லணும் அப்படின்னா வார்த்தையால் சொன்னாலும் பத்தாதுங்க. கண்டிப்பாக நீங்கள் நம்ம தாதகாப்பட்டியில் தான் இருக்குது, ஒரு டைம் போய் வாங்கி சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். ஸோ இங்கே நிறைய ஐட்டங்கள் வச்சுருக்காங்க. என்னென்னா டியூட்டி ஃப்ரூட்டி, செரி பழம் தனியாக வாங்கிக்கலாம், சாக்லேட்டு, பனங்கற்கண்டு, சாக்கோ சிப்ஸ், கோவில்பட்டியிலேருந்து கடலை மிட்டாய். அந்த கடலை மிட்டாய் பார்த்திங்கன்னா நாட்டு சக்கரை கடலை மிட்டாயின்னு இருக்குது, அதுக்கப்புறம் தேங்காய் லட்டு, அடுத்தது கருப்பட்டியிலே கடலை மிட்டாய். ஸோ இதெல்லாம் என்னென்னா நம்ம வந்து இது வந்து என்ன டைரெக்டாக கோவில்பட்டியிலேருந்தே வாங்குகிறாங்க. நல்லா குவாலிட்டியும் நல்லாவே இருந்தது, சூப்பராக இருந்தது. ஸோ வாங்கி நம்ம பேபிஸ்க்கெலாம் கொடுக்கலாம், நல்லா சாப்பிடுவாங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இந்த சம்மர் லீவில் கம்பல்சரி எல்லோரும் இந்த ஷாப்பை ஒரு டைம்னாவது விசிட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சதை சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும் உங்களுக்கு உண்மையாகவே. அப்படி நான் அப்படியே ஃப்ரெண்டுக்கிட்ட பேசிக்கிட்டே இருந்தேங்க. பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஒரு அக்கா வந்தாங்க, ஜம்போ ஜிகிர்தண்டா ஒரு 4 கொடுங்கன்னு கேட்டாங்க அந்த அக்கா. ஸோ அவ்வளோதான், நம்ம நண்பர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். அதான் அதையும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ஜிகிர்தண்டா ஒரு கப்பு, பாதாம் பிசின், அப்புறம் இதுக்கு மட்டும் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஐஸ்கிரீம் வந்து 2 ஸ்கூப்பு, அடுத்தது நன்னாரி சர்பத். எல்லாமே சுவையாக தாங்க இருக்குது. கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் வாங்க வாங்க வாங்க. இங்கே ஐஸ்கிரீம் வெரைட்டியுமே இருக்குது. நம்ம அந்த அதாவது நீங்கள் அந்த வெயில் நேரத்தில் ஒரு மதிய டைமில் ஈவினிங் டைமில் நீங்கள் போய் நல்ல ஒரு ஸ்நாக்ஸோ ப்ளஸ் வந்து உங்களுக்கு பிடிச்ச ஐஸ்கிரீம்ஸ் இல்லை ஜிகிர்தண்டா இந்த மாதிரி எந்த விதமான இது உங்களுக்கு பிடிச்சது சாப்பிட்னாலும் இந்த ஒரு இடத்துக்கு போனால் போதும், உங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். இங்கே பார்த்தீங்கன்னா பன்னீர் ரோல், வெஜ் ரோல் இந்த மாதிரி ஐட்டங்கள் நிறையா இருக்குது. உங்களுக்கு பிடிச்சதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணி வாங்கி சாப்பிட்டுக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா மில்க் ஷேக்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய வெரைட்டி இருக்குது. ஸோ இங்கே வந்து வெரைட்டிஸ் வந்து நிறையா இருக்குது. கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள், மிஸ் பண்ணாதீங்க. ஃபேமிலியோடு போங்க, ரொம்ப ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா
இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஹாப்பியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம், ஹாப்பியாக இருப்போம்.